அவங்க 2 பேர் மேலேயும் இந்த நடிகருடைய பார்வை வந்து பட்டிருக்கு. ஸோ அந்த பார்வை பட்டா சும்மா இருப்பாரா? அவர் போய் டைரெக்டாக வந்து கேட்டுட்டாரு. ஸோ அந்த அம்மா நடிகை ஆரம்பத்தில் வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அந்த இளம் நடிகை தான் கொஞ்சம் முரண்டு பிடிச்சிருக்காங்க. ஸோ இதனால அந்த அம்மா நடிகையை வந்து நீயும் வேணும் அவங்களும் வேணும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் வந்து கேட்டு ஒரே நேரத்தில் வேணும் அப்படின்றது இன்னொரு அவருக்கு வந்து ஒரு ஃபேண்டஸியாக இருக்கும் போல். அதனால அம்மா மகள் 2 பேரையும் வந்து கூட்டிகிட்டு போயிட்டு வேலையை முடிச்சிருக்காரு. ஸோ இருந்தாலும் அவருடைய வேலையை முடிச்சுட்டு கழட்டி விடாமல் அவங்களுக்கான அடுத்தடுத்த வாய்ப்புகளை வந்து உருவாக்கி கொடுத்துருக்காரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த அம்மா நடிகை தாராள மனசு இருக்கக்கூடிய நடிகைன்னு சொன்னால அவருடைய கல்யாண வாழ்க்கையிலேருந்து அவருடைய ஹஸ்பண்ட் வந்து இறந்ததுக்கப்புறம் அவருடைய லைஃப் ஸ்டைலே வந்து கம்ப்ளீட்டாக வந்து மாறி இருக்கு. ஸோ தன்னுடைய அனுபவத்தெல்லாம் வச்சு தன்னுடைய மகளுக்கு சினிமாவில் இப்படி தான் இருக்கணும் அப்படின்ற விஷயத்தையும் சொல்லியிருக்காரு. இதன் மூலமாக அவருடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்துலையும் சரி கம்ப்ளீட்டாக கவர்ச்சியான அவதாரங்களை மாற்றிருக்காரு. தன்னுடைய அவதாரத்தையும் வந்து கவர்ச்சி ரூபமாக மாற்றிட்டு தன்னுடைய மகளுக்கும் அதே மாதிரியான விஷயங்களை வந்து சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு.